நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வார ஹாலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய ஒரு படம், உலகெங்கும் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கக்கூடிய 007 நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய 24வது படமான ஸ்பெக்டர். இந்த படம் நம்மளுடைய ஜட்ஜஸால ஒரு டீடைல் ரிவ்யூக்கு எடுத்துக்கொள்ளப்பட காத்திருக்கு. அது மட்டுமல்லாமல் டைரக்டா டாப் 5 அந்த படம் வரவும் காத்திருக்கு. இதுவரைக்கும் உலக தொலைக்காட்சி வரலாற்றில் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் சொல்லப்படாத அரிய தகவல்களோடு இந்த படத்தினுடைய டீடைல் நமக்காக டாப் 5 பொசிஷனுக்குள்ள காத்திருக்கு. நேரடியா கோலிவுட் வந்தோம்னா ஒரு நாள் இரவு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் எடிட்டர் ஆண்டனி. ஒரு 15 வருடத்திற்கு முன்பு வெளிவந்த காக்கா காக்க படத்தினுடைய திரைப்படத்தின் எடிட்டரா அறிமுகமானவர் தான் இவர். மலையாளத்தில் ஷட்டர்ங்கிற பேரில் இயக்கி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம். இவர் எடிட்டரா ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாரு. எடிட்டர் லெனின் விஜயன், ஸ்ரீஹரி பிரசாத் போன்றவர்கள் வழக்கமான படத்தொகுப்பு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க போய் ஒரு பிரேக் பண்ணி ஜம்ப் கட்டிங் அப்படிங்கிறதையே ஒரு படத்தினுடைய முழு நேர படத்தொகுப்பா நமக்கு கொடுத்து அசத்தி ஒரு மாபெரும் வெற்றி கண்டவர் தான் அவர். இயக்கியிருக்க படம் மலையாளத்தில் இது ஒரு மாபெரும் வெற்றி. அதனுடைய ஒரு மொழி மாற்றமாக தான் இங்கே வந்திருக்கிற படம் இந்த படத்தை பற்றிய ஒரு டீடைல் ரிவ்யூ என்ன அப்படிங்கறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல டாப் 5 பொசிஷன்ல என்ன படங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் 5வது இடத்துல எந்த படங்களுமே இல்லை. அதை தவிர்த்து 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தோம்னா நானும் ரவுடி தான். இந்த படத்தை பற்றி தேவையான அளவுக்கு நம்ம ஒரு டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நம்ம ஜட்ஜஸ் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய குறைகளை சொல்லியாச்சு. இந்த வாரம் சொல்ல வேண்டிய விஷயம், விஜய் சேதுபதிக்கு இந்த படம் முழுக்க அவர் மறுபடியும் காவடி அவதாரம் எடுத்து கலக்கி இருக்கிற ஒரு படம். ராதிகா கதாபாத்திரம் அளவோடு வந்தாலும் நிறைவா இருக்கு. அழகம் பெருமாளை இன்னும் நன்றாக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பார்த்திபனுடைய அவதாரம் புதிய அவதாரத்தை வரவேற்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அவர் பேசுகிற கொச்சையான டபுள் அர்த்த வசனங்களுக்கு தியேட்டரில் ஆங்காங்கே முணுமுணுப்பு ஏற்படுறத நம்மளால கவனிக்க முடியுது. ஸோ இந்த படத்திற்கான தணிக்கை குழுவினர் இது போன்ற வசனங்கள் எப்படி இடம்பெற்றது என்பதற்கு விளக்கத்தை அவங்க தான் சொல்லணும். அதை தவிர்த்து பார்க்கிறப்போ ஒரு தனுஷனுடைய தயாரிப்பில் வந்திருக்கிறதுக்கான அவ்வளவு ரிச்னஸும் இந்த படத்தில் இருக்கு. படத்தில் அனிருக்கினுடைய மியூசிக் கம்போசிங்ல 2 பாட்டு ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற இயக்குனருக்கு போடா போடியை விட இந்த படம் ஒரு நிச்சயமான வெற்றியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது எல்லாத்தையும் மீறி விஜய் சேதுபதிங்கிற ஒரு சமகால ஒரு ஹீரோவை கையில் இருந்தும் கூட நயன்தாராவுடைய நடிப்பு இந்த படத்தில் நம்மளை பிரமிக்க வச்சிருக்குங்கிறது அசைக்க முடியாத நம்மளுடைய ஒரு கருத்தா இருக்கு. நம்ம பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 3வது இடத்துல இருக்கிற படம் பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பைஸ். இந்த படத்தை பற்றி ஒரு டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஒரு உளவு விமானம். இந்த படம் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க்கினுடைய ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கான்வர்சேஷன் அதிகமாக உள்ள படம். இதில் டாம் ஹாம் கதாபாத்திரம் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா ஒரு வழக்கறிஞரா இதில் அவருடைய அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இவங்க காம்பினேஷனில் ஏற்கனவே டெர்மினல் அப்படின்னு ஒரு படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய காம்பினேஷனில் வந்திருக்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு IMDbல அதனுடைய ரேட்டிங் எகிரி இருக்கு. ஒரு வரி கதை, உளவாளியா போற ஒரு விமானம் எதிரி நாடான சோவியத் யூனியனுக்குள்ள இருக்கிற ரஷ்யாவில் மாட்டிக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு உளவாளியை ரிலீஸ் பண்றதுக்கு 2 லாங்குவேஜும் தெரிந்த காமன் மேனான ஒரு ஆள் தேவைப்படுது. அதாவது சோவியத் ரஷ்யாவுடைய லாங்குவேஜும் அமெரிக்கன் இங்கிலீஷும் தெரிந்த ஒருவர் தேவைப்படுறாரு. அவர் தான் டாம் ஹாங்க். இவர் அந்த கேஸை எடுக்கிற மாதிரி இந்த கதை ஆரம்பிச்சா கூட என்ன சூழ்நிலைகள்ல இந்த ஸ்பை அங்க போனாங்க, அதனால அவங்க நெகோஷியேட் பண்ற அந்த ஸ்பையை ரிலீஸ் பண்றதுல இவங்களுக்கு லீகலா என்ன காம்ப்ளிகேட் இருக்கு, இதை லீகலா பண்ணலாமா இல்லீகலா பண்ணலாமா, இந்த கான்வர்சேஷன் நம்மளை பிரமிக்க வச்சிருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 2வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் தூங்காவனம். இந்த படத்தை பற்றிய ஒரு டீடைல் ரிவ்யூவை நம்ம ஜட்ஜஸ் போன வாரமே கொடுத்துட்டாங்க. படத்தினுடைய இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா, கதாநாயகன் கமல்ஹாசன் மற்றும் லீட் ரோல்ல கிஷோர், பிரகாஷ்ராஜ், சம்பத், சாம்ஸ் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. த்ரிஷா இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாருக்குள்ள மறைக்க வைக்கப்பட்ட தன்னுடைய மகனை அவர்களுக்கு தேவையான போதை மருந்தை கொண்டு கொடுத்து எப்படி ரெஸ்கியூ பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திகில் படம் தான் இதனுடைய என்டையர் ஸ்கிரிப்ட். இதை பற்றி ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதையெல்லாம் மீறி இந்த வாரம் சொல்ற கமெண்ட்ஸ் என்னன்னா, இது ஒரு ஸ்லீப்லெஸ் நைட் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ரீமேக்காக இருந்தாலும் கூட அந்த படத்தை அப்படியே செராக்ஸ் எடுக்காம சின்ன விஷயங்கள் கலர் டோன்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றிருக்காங்க. அது பாராட்டுக்குரியது. முக்கியமாக கமல்ஹாசனுடைய கெட்டப், அவருடைய கெட்டப் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. ஒரு
10 வயது பையனுக்கு அப்பாவா அவர் எடுத்துக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் ரொம்ப சிரத்தையாகவும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. இன்னைக்கு ஃபாரின் கல்ச்சரில் திருமணமான உடனேயே கணவன் மனைவி இரண்டா பிரிஞ்சிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இன்மையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு தனித்தனிமையில் இருந்தும் கூட இந்த படம் ஒரு தீபாவளி வெடியாக வந்தும் கூட இதனுடைய டோட்டல் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக ரீச் பண்ண இதனால் இன்னும் முடியல. அதற்கு இன்னும் 2 வாரங்கள் தேவைப்படுகின்றன. இந்த 2 வாரத்தில் வேறு எதுவும் புது படங்கள் வந்தால் இது பாதிப்புக்குள்ளாகுங்கிறது நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸினுடைய கருத்து கணிப்பா இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல டாப் 2 பொசிஷன்ல இருக்க 2 படத்துல தூங்காவனம் படத்தை தொடர்ந்து இப்ப பார்க்க போற படம் ஹாலிவுட் இன்னைக்கு கலக்கிக்கிட்டு இருக்க ஜேம்ஸ் பாண்ட் சீரிஸ்ல வந்திருக்கக்கூடிய 24வது ஒரு படம். Before we are going to narrate the script review, we would like to share some details about this film Spectre. Overall, this is the 24th James Bond film. Number 1, Dr. No, 1962. Number 2, From Russia with Love, 63. 64, Goldfinger. 65, Thunderball. 67, You Only Live Twice. 69, On Her Majesty's Secret Service. 71, Diamonds Are Forever. 73, Live and Let Die. 74, The Man with the Golden Gun. 77, The Spy Who Loved Me. 79, Moonraker. 81, For Our Eyes Only. 83, Octopussy. 85, A View to a Kill. 87, The Living Daylights. 89, License to Kill. 95, Goldeneye. 97, Tomorrow Never Dies. 99, The World Is Not Enough. 2002, Die Another Day. 2006, Casino Royale. 2008, Quantum of Solace. 2012, Skyfall. 2015, Spectre. Overall, 6 heroes appearing in this character. I mean 007. Sean Connery, George Lazenby, Roger Moore, Timothy Dalton, Pierce Brosnan, Daniel Craig. All gadgets that have appeared in Bond movies have been kept in a special museum. Only one Bond movie except, that is Never Say Never Again, which was released in 1983, is an unofficial Bond movie. The meaning of 00 is a license to kill. Accordingly, from 001 to 009, there are 9 agents in MI6 who have license to kill. Closed Encounters of the Third Kind and unforgettable Steven Spielberg movies in which Earth communicated with the aliens with a special musical notes. Bond Movies Company, while taking Moonraker, wanted to use that musical note and took permission for that. Every Bond movie has a gun barrel sequences. The special factor in this is every Bond actor used their own style to walk, turn around, to shoot. In a Bond movies, a character called a Q comes. Actually, Q means Q master. He is the chief of the technical lab and gives different kinds of weapons like special revolvers, pens, watches, cars, etc. containing special weapons. Now we'll coming to the review. James Bond அவருடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் கிடைத்த ஒரு மறைமுகமான குறிப்பை வைத்துக்கொண்டு மெக்சிகோ நகரத்துக்கு தொடர்ந்து வராரு. அதை தொடர்ந்து அங்க அவர் ஒரு அழகிய விதவையை சந்திக்கிறாரு. அவங்க தான் மோனிகா பெலுச்சி. மெக்சிகோவில் நடக்கக்கூடிய ஒரு ரகசிய மீட்டிங்க்கு சென்ற ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு அழிவு, கொள்ளை, தீமை என்ற அனைத்தையும் இணைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறத அவர் அறிகிறாரு. இதற்கு நடுவில் சென்டர் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி என்ற அமைப்பின் தலைவர் ஜேம்ஸ் பாண்டின் நடவடிக்கைகள் தேவைதானா அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ண, ஸோ MI6 அப்படிங்கிற அமைப்பினுடைய எம் என்பவர் MI6 அப்படிங்கிற ஒரு அமைப்பே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்கிறாரு. இதையெல்லாம் மீறி ஜேம்ஸ் பாண்ட் ஸ்பெக்டர் அமைப்புக்குள்ள ஊடுருவும் போது தனக்கும் அங்க உள்ள எதிரிக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத அறிந்து அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. அதன் பின் எப்படி அந்த அமைப்பின் தலைமையகத்தை சிதறடிக்கிறார் என்பதை வழக்கம் போன்ற கதையாக கொண்டாலும் பிரம்மாண்ட காட்சிகளாலும் கார் சேசிங் போன்றவைகளாலும் ஒரு பலவீனமான கதையை மறக்கடிக்க செய்திருக்கிறார்கள். டைரக்டர் சாம் மெண்டிஸ். இந்த படத்தை அவர் இயக்கிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பாண்ட் படம் ஸ்கைஃபால் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே ஹாலிவுட்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. லைக் அமெரிக்கன் பியூட்டி, ரோட் டு பிரெடேஷன்ல டாம் ஹேங்க் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸ்பெக்டர் ஹாஸ் broken all the records to become the biggest opening of the all time in UK box office history.
ஸ்கைஃபால் படத்துக்கு பிறகு 3 வருடங்களாக வேறு எந்த படத்திலையுமே டேனியல் கிரீக் நடிக்கல. அப்படி ஒன்று இது சூப்பர் கதையா இல்லைன்னா கூட இந்த படத்தினுடைய கதையை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வர்ற பல அசத்தலான காட்சிகள் வந்து மெக்சிகோவில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் படமாக்கப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர் காட்சி உட்பட இது எல்லாமே உண்மையான ஸ்டண்ட் காட்சி. இது எதுவுமே சிஜி ஷாட்ஸ் அல்ல. மெக்சிகோ நகர விழாவில் கிட்டத்தட்ட 15,000 நடிகர்களை நடிக்க வைத்து அதை வந்து கிராபிக்ஸ்ல 1,00,000 பேர் போல காட்டி இருப்பது இன்னொரு அசத்தலான விஷயம். இந்த விழாவுக்கு பெயர் த டே ஆஃப் த டெட். ஜேம்ஸ் பாண்டுடைய வீடு காட்டப்படுற 3வது படம் இது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பு முதல் படமான டாக்டர் நோ, அதை தொடர்ந்து லிவ் அண்ட் லெட் டை அப்படிங்கிற படத்துல அவருடைய வீடு ஆல்ரெடி காட்டப்பட்டிருக்கு. கடைசி காட்சிகள்ல மொரைக்கன் பாலைவனத்தில் வெடிகுண்டால் கட்டிடம் தகர்க்கப்பட்டு அந்த காட்சிக்காக 20 மைல் ரேடியஸ்ல இருக்கிற அனைவருக்கும் இப்படி ஒரு காட்சி எடுக்க போவதாக இதனால சப்தம் வருங்கிற பிரேயர் இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த படத்திற்காக டேனியல் கிரீக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் இந்தியன் கரன்சி வேல்யூக்கு ரூபாய் 261 கோடி. ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கிரிமினல் அமைப்பு. ஆரம்ப காலத்தில் வந்த டாக்டர் நோ படத்தில் இது காட்டப்பட்டு விட்டது. 5 நாடுகளில் இதனுடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. இத்தாலி, ஆஸ்திரியா, இங்கிலாந்து, மெக்சிகோ, மொராக்கோ. லண்டனில் மிக தாழ்வா ஹெலிகாப்டர் பறக்கிற காட்சியை படம் பிடிப்பதற்கு முன்னால் எச்சரிக்கைக்காக அந்த பகுதியில் வசித்த ஏறக்குறைய 1,10,000 பேர் வீடுகளுக்கும் ப்ராப்பர் லெட்டர் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர்ல ஒருத்தர் தான் டேனியல் கிரீக். இந்த படத்திற்காக வேலை செய்த டோட்டல் டெக்னிக்கல் டீம் வந்து 1000 எபோவ் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஐமேக்ஸ் ஃபார்மட்ல வர்ற ஒரு 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஸ்கைஃபால். இந்த படத்தில் நடிக்கிறப்போ டேனியல் கிரீக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல பல ஆஸ்டன் மார்டின் கார்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமான கார் சேஸ்ல இது எல்லாமே இடிக்கப்பட்டு வெடி விபத்துல வந்து சுக்குநூறா உடைக்கப்படுறது போல படமாக்கப்பட்டிருக்கு. இந்த கார்கள் மொத்த மதிப்பு இந்திய கரன்சி வேல்யூல 246 கோடி. ஸ்பெக்டர் அப்படிங்கிறதனுடைய அப்ரிவேஷன் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டர் ஃபார் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டெரரிசம் ரிவெஞ்ச் அண்ட் எக்ஸ்ட்ராக்டேஷன். Double cost of the production in the previous film of Casino Royale. ஸோ ஓவரால் இந்தியன் கரன்சியில் கிட்டத்தட்ட $245 மில்லியன், அதாவது இந்தியன் கரன்சியில் சொல்ல 1,640 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இதுவரைக்கும் $137 மில்லியன், இந்தியன் கரன்சிக்கு 918 கோடி. இந்த படத்துடைய ரன்னிங் டைம் 148 நிமிஷம். இந்த படத்தில் ஐமேக்ஸ்க்காக ஸ்பெஷல் பிரிண்ட் போடப்பட்டிருக்கு. எனவே 12 ட்ராக் டிஜிட்டல் சவுண்ட் ரெக்கார்டிங் இதுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. டேனியல் கிரீக் ஜேம்ஸ் பாண்டா நடிக்கிற 4வது படம். 5வது படத்திற்காக இவரை புக் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு டெம்பரவரியா பாண்ட் 25 அப்படின்ற பேரை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஒரு கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய வயது 47. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் வர தொடங்கி இந்த வருடம், அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க 2015 வந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளை தொற்றுக்கு. 50 ஆண்டுகளை நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அதிகமான ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் ஏற்கனவே நடித்தவர் ராஜர் மூர், மொத்தம் 7 படம். அடுத்தது ஷான் கானரி, மொத்தம் 6 படம். இதுவரை வந்த பாண்டு படங்கள்லேயே அதிக செலவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரே படம். இது வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த கலெக்ஷனை மாற்றிருக்கிற படம். யூகே பாக்ஸ் ஆஃபீஸில் ஓவரால் புதிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஒரே படம் ஸ்பெக்டர். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமானா ஐமேக்ஸ் சிஸ்டம் இல்லாத திரையரங்குகளில் இது ஒரு பெரிய வரவேற்பை பெறுமா அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கேள்விக்குறி. ஆனால் இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்ப்பவர்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிறது நம்ம பாக்ஸ் ஆஃபீஸினுடைய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1, 2, 3ல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல சென்ற வாரம் அந்த இடத்தை பிடித்த அதே படமான வேதாளம் இந்த வாரமும் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல அசையாம இருக்கு. இதனுடைய வசூல் வந்து ப்ரீவியஸனுடைய அஜித் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுச்சு. படத்தினுடைய இயக்குனர் சிவா, இந்த படத்தினுடைய மியூசிக் கம்போசர் அனிருத். படத்தில் கதாநாயகி அப்படின்னு பார்த்தோம்னா சுருதிகாசனான்னு சொன்னா இல்லை, லக்ஷ்மி மேனன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் முழுக்க அவங்களும் வியாபித்து இருக்கிறாங்க. ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவருக்கான ஐட்டம்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு குத்தாட்டம் இல்லை, ஒரு டூயிட் சாங் கிடையாது. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அஜித் 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 அப்படிங்கிற ஒரு மாபெரும் நாயகனுக்காகவும் அவருக்காக இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரசிகர்களை மட்டுமல்லாமல் சராசரி மக்களையும் கவரும் விதமாகவும் இந்த படத்தினுடைய திரைக்கதை இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் ரொம்ப உச்சமாக இருக்குன்னு சொன்னால், உடன் பிறக்காத தங்கச்சிக்காக போராடக்கூடிய அஜித் அப்படிங்கிற செகண்ட் ஹாஃப்ல ஒரு காலகட்டத்தில் தங்கச்சி கடத்தப்படும் பொழுது, அதாவது காரில் கடத்தப்படும் பொழுது அவள் கொடுக்கும் தடயத்தை வைத்து ஒரு சிக்னல்ல கார் நிற்கிறப்போ என்னுடைய புறங்கையோ அல்லது முன்கையோ தெரியுதான்னு சொன்னா உன் முகமே தெரியுதுன்னு சொல்லுங்கிறப்போ தியேட்டர்ல
கைத்தட்டல், விசில் சத்தம், அனல் பறக்குது. அதே சமயத்தில் விசும்பல் சத்தமும் நமக்கு கேட்கத்தான் செய்யுது. இது ஒன்று போதும் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி. படம் முழுக்க அஜித் சரவடியா வெடிச்சு தள்ளி இருக்காரு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. கிழக்கு சீமையில மாதிரி ஒரு ஃபுல்லா இல்லைனா கூட இந்த படத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி கதைன்னு சொல்லலாம். இந்த டெப்த் பாஷால கூட இல்லை, இந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். ஆனால் அதை தவிர்த்து பார்க்கிறப்போ இந்த இப்ப தற்கால இயக்குனர்களுக்கு அன்று வந்த பாட்ஷாவினுடைய அந்த தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதே போல ஒரு கதை, அதுல ஒரு ஆட்டோமேன்னா இதுல வந்து ஒரு டாக்ஸி மேனா அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுல உடன்பிறக்காத, அதாவது தன்னுடைய அப்பாவுக்கான இரண்டாவது மனைவியினுடைய மகளை தன்னுடைய தங்கச்சியா நினைக்கிற ரஜினி கதாபாத்திரம்னா இதுல யாருக்கோ பிறந்து தனக்காக கையெழுத்திட்ட அந்த தங்கச்சியை கடைசியா அந்த வேதாளமான அஜித் அண்ணனாக மாறுவதும் என்ற நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் கூட இது எல்லாமே வளர்ந்து நிற்கும் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அவ்வந்த காலகட்டத்தில் தேவைப்படத்தான் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இது ப்ரீவியஸினுடைய அஜித்துடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கலெக்ஷனில் நம்பர் 1ல இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 23ல இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த டாப் 5 பொசிஷன்ல இருக்க படங்களுடைய ஆர்டர் இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் தான். இந்த படங்கள் வர்ற வாரங்களில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும், அதே போல வருகின்ற வாரங்களில் ஒரு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்போடு வர காத்திருக்கக்கூடிய விசாரணை போன்ற படங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள உள்ளாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த வார நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.